ஹலோ கைஸ், இந்த வருஷம் மட்டும் இல்லை 2026 எஸ்டிஆருக்கு சாதகமாக தான் இருக்க போகுதுங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதாவது வரிசையாக ஒரு 4-5 படத்தை கையில் வச்சுக்கிட்டு எப்படா நீங்கள் வேணும்னு கேட்குறீங்களோ அப்போலாம் தள்ளி தள்ளி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காரு. இப்போ தான் தக் லைஃப் படத்தோட ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாளில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தோன்னா எஸ்டிஆர் 48, 49, 50, 51 வரைக்கும் போயிட்டாங்க. அதாவது வரிசையாக ஒரு 4 படங்களை லைனப்பில் வரிசையாக வச்சுருக்காரு. அதுலேயும் எஸ்டிஆர் 50, 51லாம் ஒரு பயங்கரமான போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த சின்ன வயசு சிம்பு காட்டினது, அது இல்லாமல் 51ல் ஒரு மன்மதனில் பார்த்த ஒரு சிம்புவை திரும்ப பார்ப்போமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி விட்ருக்காங்க அந்த போஸ்டர் மூலியமாகவே. கடைசியாக இந்த மாநாடு படத்தில் சூப்பராக செமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கேப் இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதுக்கு நடுவில் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அது அவ்வளோ பெருசாக இம்பாக்ட் பண்ணலன்னு தான் சொல்லணும். அதுக்கு பதிலாக இப்போ வரப்போகிற இந்த 4 படங்களும் பிச்சு உதற போகுதுங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும்.